முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்திருக்கிறது. 15 மாத சிறைவாசத்திற்கு பின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விடுதலையாகின்றார். கடந்த ஜூன் 14ஆம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி அதற்கு பிறகு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். பல்வேறு சட்ட போராட்டங்களை மேற்கொண்டும் அவருக்கான ஜாமீன் கிடைக்காத சூழல் ஏற்பட்டது. அவர் முதற்கட்டமாக ஜாமீன் கோரி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தை அணுகினார். பிறகு மீண்டும் அதே நீதிமன்றத்தை அணுகினார். ஜாமீன் கிடைக்கவில்லை. பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகினார். அப்போதும் அவருக்கு ஜாமீன் கொடுக்க மறுக்கப்பட்டது. இறுதியாக உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார். இந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை என்பது கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்த நிலையில் அவருக்கு தற்போது ஜாமீன் வழங்குவதற்கான விசாரணை முடிவடைந்து கடந்த மாதம் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இன்று ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா என்பதற்கான இந்த ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு குறித்தான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று பட்டியலிடப்பட்டு விசாரணைக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டு இந்த தீர்ப்பு இன்று வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணை குறித்து தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார்கள்.